ஓகே, ஆவரேஜா பார்க்கலாம், ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம் படம். டோனி ரெஃபரன்ஸ் 3 வாட்டி வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அவன் வந்து ஃபேமிலிக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான். அவங்க அப்பா ஆசைப்பட்டதை அவன் நிறைவேற்றிருக்கான், அவ்வளோதான். என்ன எதிர்பார்த்து படத்துக்கு போனீங்க? எதுவும் எதிர்பார்க்கல, ஃபேமிலி மூவி எதிர்பார்க்க முடியாது, எப்படியா ஃபீல் குட் மூவி தான். அதனால எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் அதை வச்சு போல. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனால் எப்படி இருந்தாலும் அது இதுதான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா வருது, ஓகே பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் பெஸ்ட்னு தோணுது? யார் ஆக்டிங் பெஸ்ட்னா சித்தார்த் ஆக்டிங். சென்டிமெண்ட் இதுனா அவங்க லோன் சாங்ஷன்ஸ் பண்ணும்போது அவன் வந்து இது, அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆகி விட்டது. இது வந்து எப்படின்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் படத்துக்கு வந்து நல்ல இது வரும். இந்த காம்படிஷன்ஸ் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். அப்ப இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாரும் பிடிக்குமா? ஓடிடி ரிலீஸ் ஆனால் எல்லாரும் வீட்டில் பார்த்தா கண்டிப்பாக இதாகும். சரத்குமார் தேவயானியோட காம்பினேஷன் எப்படின்னு நல்லா இருந்துச்சு. சூரியவம்சம் காம்பினேஷன் எகைன் வந்து அதோட அப்படியே பாதி கொஞ்சம் இருக்கு.